தினமும் 5 அழகு குறிப்புகள். இப்பெல்லாம் 15 வயசு பசங்களுக்கே நரமுடி ஆரம்பமாகுது. இதை நம்ம ஆரம்ப காலத்திலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாம தவிர்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கறிவேப்பிலை 1 கப் எடுத்துக்கோங்க, செம்பருத்தி இலை 1/2 கப் எடுத்துக்கோங்க, கரிசலாங்கண்ணி கீரை 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் மையா அரைச்சு தலையில நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம தண்ணீரால அலசிடலாம். இதனால நரைமுடி அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிறது கண்ட்ரோல் ஆகி தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுட்டு வரும்போது நரைமுடி கம்ப்ளீட்டா மறையும். சில பேர் தலைமுடிக்கு மருதாணி பேக் போடுவாங்க இல்லையா, அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்றது மூலமா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு மருதாணி தூள் நம்ம வாங்கிக்கிறோம், 1/2 கிலோ அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கூட ஆலிவ் எண்ணெய் ஒரு 100 மில்லி சேர்த்துக்கணும், டீத்தூள் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கணும், எலுமிச்சை சாறு ஒரு 100 கிராம், வெந்தய தூள் 25 கிராம், கடுக்காய் தூள் 25 கிராம். இந்த ரேஷியோல கலந்துக்கோங்க. மருதாணி தூளுக்கு பதிலா நம்ம இலை கூட பயன்படுத்தலாம். எவ்வளவு வெயிட் நம்ம எடுக்கிறோமோ அதை பொறுத்து மத்த எல்லா ரேஷியோவுமே கம்மி பண்ணிக்கலாம். டீ தூளோட தண்ணீர் கலந்து நல்ல டீ டிகாஷன் எடுத்துக்கோங்க. அதுல மற்ற எல்லா பொருட்களையும் கலந்து பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது கூட ஒரு 3-4 டிராப் யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஓம தண்ணீர் இருந்தா கூட அதை கலந்துக்கலாம். இதை தலைக்கு தடவி ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். pH லெவல் கம்மியா இருக்கிற மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. இப்படி பண்றதால நல்ல முடி கரு கருன்னு வளரும். அதே போல முடியோட நிறமும் அடர்த்தியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சில பேருக்கு நெற்றியில ஸ்கின் அலர்ஜி இருக்கும். உதாரணத்துக்கு அதிகமா குங்குமம், விபூதி, சந்தனம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால நெற்றி மட்டும் கருமையா இருக்கும், இல்ல வெள்ளையா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோதுமை ரவை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓட்ஸ் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் தண்ணீர் தெளிச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இத அலர்ஜி ஏற்பட்ட அந்த இடங்கள்ல நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அலர்ஜியால ஏற்பட்ட அந்த நிறம் மாறும். நார்மலா உங்க ஸ்கின் டோன் என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி ஈவன் டோன்லயே உங்களுடைய ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கண்களை சுத்தி கருமையா இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு பேக் மாதிரி 2 கண்கள்லயும் இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூவம் வாழைப்பழ துண்டு இருக்குல்ல, அது ஒரு 4 எடுத்துக்கோங்க, வெள்ளரி விதை பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், வாழைப்பழத்தை மசிச்சுட்டு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பால் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். அதுவும் கண்களை சுற்றி போடுங்க. 15 to 20 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணி பாருங்க. கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருமையும் லைட்டன் ஆயிருக்கும். அந்த பேக் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதுவும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஹார்ம் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஹேர் ரிமூவல் கிரீம்ஸ் தான் இன்னும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ டெஃபினட்டா அதை ஸ்டாப் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. இனஃபர் பி சேஃபோட நேச்சுரல் ஹேர் ரிமூவல் கிரீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார்முலா, ஜோஜோபா, ஹனி, டர்மரிக் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ரிமூவல் கிரீம். இது நீங்க ஆர்ம்ஸ், லெக், அண்டர் ஆர்ம், இன்டிமேட் ஏரியான்னு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். வித்தின் 4 to 5 மினிட்ஸ்லயே உங்களுடைய அன்வான்டட் ஹேரை இதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரெகுலரா ஒரே விதமான ஹேர் ரிமூவல் கிரீமை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிட்டு நேச்சுரலான இந்த ஹேர் ரிமூவல் கிரீமை ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல இந்த ப்ராடக்ட் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.